ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வா நியூ சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து ஓல்டு சிலபஸ் படிச்சுட்டு இருக்கோங்க. இந்த ஆகஸ்ட் வரைக்குமே நீங்கள் அது வந்து சேம் ஓல்டு சிலபஸ் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷாரத் பூர்வாத்தில் நியூ சிலபஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன புக்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் சபாலுமே வந்து நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சபால உங்களுக்கு அந்த புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அது என்னென்ன புக்ஸ் எது எது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 புக் மட்டும்தான் நியூவாக இருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமைனிங் 2 புக்ஸ், டோட்டலாக 5 புக்ஸ், அதில் ஒரு 3 புக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நியூ புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 2 புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓல்டு புக் தான். அண்ட் தென் தமிழ் தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் ஓல்டு சிலபஸில் என்ன நீங்கள் தமிழ் படிச்சீங்களோ சேம் அதே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒன் பை ஒன் அந்த புக்கை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க. ஸோ இதுதான் பெஹலா பத்ர, இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ பெஹலா பத்ர கஹானி. ஸோ இந்த ஒரு புக்கு உங்களுக்கு நியூ புக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேப்பருக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே செகண்ட் புக் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு புக் வந்திருக்கு. ஸோ இது ராஷ்டிரபாஷா விஷாரத் பூர்வ பாட்டிய புஸ்தக் பெஹலா பத்ர நீங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கத்திய. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கஹானி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை மென்ஷன் பண்ணிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கத்திய பாட்டு, அதே ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு இந்த நியூ புக் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் புக் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த நிர்மலா டாபிக் தான். இது ஆல்ரெடி நீங்க இந்த புக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 3 புக்ஸ். ஓகே, கஹானி புக்கு, கத்திய புக்கு, நிர்மலா புக். ஓகே, நிர்மலான்றது ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதான். ஸோ இதுதான் இந்த 3 புக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸ்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் பேப்பருக்கு இந்த ஒரு நியூ புக் வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க, துஸ்ரா பத்திரம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுல என்ன ஒண்ணுன்னா உங்களுக்கு இதுல தனித்தனியா நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஓல்டு சிலபஸ்ல, இதுல வந்து எல்லாமே கம்பைண்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நவீன் हिंदी व्याकरण, व्यवहारिक हिंदी, निबंध, வியாக்கியான் மாலா சஹித். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே புக்கா கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த அனுவாத அபியாசன்றது சேம் புக்கு தான், ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய அதே புக்கு தான். ஸோ செகண்ட் பேப்பருக்கு ஒரு நியூ புக் இருக்கு. அண்ட் தென் ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த அனுவாத அபியாஸ் டிரான்ஸ்லேஷன் பாக்குறீங்க இல்லையா? ஸோ அந்த புக்கு தான் டிரான்ஸ்லேஷன் புக் இது. ஓகே, ஸோ அது வந்து ஓல்டு புக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஷாரத் பூர்வாதை பொறுத்த வரைக்கும் புக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ்க்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 2 புக்கும், செகண்ட் பேப்பருக்கு ஒரு புக்கு தான் நியூவா வந்து வந்திருக்கு. மற்றபடி அந்த தேர்ட் புக் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நிர்மலான்றது ஓல்டு சிலபஸ் புக்கு தான். அண்ட் தென் செகண்ட் பேப்பருக்கு அனுவாத் அபியாஸ்ன்றது ஓல்டு சிலபஸ் புக்கு தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பேப்பர் ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கதா நமக்கு மலர்ச்செண்டு மற்றும் இலக்கிய கணிகள். நீங்க ஆல்ரெடி தேர்ட் பேப்பர் 100 மார்க்ஸ் படிச்சீங்க இல்லையா? ஸோ அதே டாபிக்ஸ் தான் இதுல நமக்கு வந்து கொடுத்துருக்குது. ஸோ இதுல எந்த சேஞ்சஸுமே நமக்கு தேர்ட் பேப்பருக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க தேர்ட் பேப்பர் வந்து அதே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல நம்ம இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அதுல என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்றதும் நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த நியூ சிலபஸ்க்கான லெசன்ஸும் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.